நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 37வது அதிகாரம் 31வது வசனம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தப்பி மீந்திருக்கிறவர்கள். ஆபிரகாமின் மூலமாகத்தான் ராஜாவும் ஆசாரியனும் ஆகிய ரட்சிப்பின் ஆண்டவர் இயேசுவே வரணும் இந்த பூமியில. இப்ப ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார், அவர் காண்பிக்கிற தேசத்திற்கு வர சொல்லுகிறார். ஆபிரகாம் உடனடியாக கீழ்ப்படிந்து வந்தான். நம்ம எங்கே வேர் பற்றுகிறோங்கிறது பொறுத்துதான் நம்முடைய கனிகள் இருக்கு. என்னுடைய வேர் எதை உறிஞ்சி கொள்ளுகிறதோ அதை பொறுத்துதான் என்னுடைய கனிகளும் இருக்கும். இப்போ ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சு வந்துட்டான். தேசத்தில் பஞ்சம் உண்டாகும் பொழுது இப்ப அவனுடைய வேர்ல என்ன இருக்கு? அவிசுவாசம். அவிசுவாசத்தை வேர் உறிஞ்சும் பொழுது எப்படிப்பட்ட கனி நமக்கு வரும்? வெளியே பயம் வரும், குழப்பம் வரும், சஞ்சலம் வரும், தவிப்பு வரும். இப்ப என்ன வருது? பயம் வருது. என்னுடைய மனைவி நிமித்தம் நான் கொல்லப்பட்டு விடுவேனோ. இப்போ சாப்பாட்டுக்காக இங்க வந்துட்டு சாப்பிடறதுக்கு உயிர் வேணுமேன்னு பிரச்சனை வருது. இவளால என்ன கொன்னுருவாங்களா அப்படின்னு பயம் வருது, குழப்பம் வருது, தவிப்பு வருது, அத்தனையும் வருது. அப்ப நம்ம லைஃப்ல யோசிச்சு பாருங்க, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் வேர் எந்த தண்ணீரை உறிஞ்சுது, எதை பற்றி வளர்கிறது? இது வேர் எதை பற்றி வளர்கிறதோ அதுதான் நம்முடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையில் கனிகளாக வெளிப்படும். இப்ப என்ன பண்றான்? தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொல்ல. இப்போ இந்த ஆபிரகாம பரலோகம் என்ன பண்ணணும்? விசுவாசிகளுக்கு தகப்பனா மாத்தி ஆகணும். கர்த்தருடைய வேலையா இருக்கிறது. இப்ப என்ன பண்றாரு? மெல்கிசேதேக்கின் மூலமாக இவன் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக் கொள்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உடன்படிக்கையின் ஆண்டவரையே அந்த மெல்கிசேதேக்கிட்ட இருந்து பெற்றுக் கொள்ளுகிறான். ஆண்டவர் இயேசுவை பெற்றுக் கொள்ளுகிறான். அந்த இயேசுவின் வம்சத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். ஒரு நட்சத்திர சந்ததியை மெல்கிசேதேக்கிட்ட இருந்து பெற்றுக் கொள்ளுகிறான். இப்பொழுது அதை பெற்றுக்கொண்ட பின்புதான் அவனுக்குள் ஒரு மாற்றம் வருகிறது. அதற்கு முன்னாடி பார்வோன் கொடுத்த உடனே, ஆண்டவரே இதை நான் வாங்கிக்கிட்டா வேண்டாமா கர்த்தர்ட்ட விசாரிக்கல. அப்படியே அந்த வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், விலங்குகள் எல்லாத்தையும், ஆடு மாடுகள் எல்லாத்தையும் ஓட்டிட்டு வந்துட்டான் எகிப்துல இருந்து. ஆனா இப்போ அந்த மெல்கிசேதேக்கிட்ட இருந்து அந்த கம்யூனை வாங்கினதுக்கு அப்புறம் ஆபிரகாமுக்குள் விசுவாச வேர் துளிர் விடுகிறது. ஹல்லேலூயா. இப்ப இந்த விசுவாச வேர் துளிர் விட்டு வளரும் பொழுது, இப்ப சோதோம் கொமோரா ராஜா சொல்லுகிறான், நான் கொள்ளையடிச்சது எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லும் பொழுது, இப்ப ஆபிரகாம் சொல்லுகிறான், இல்ல எனக்கு ஒண்ணுமே எனக்கு வேண்டாம், ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு பாதரட்சின் வாரை கூட நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு மாசமும் கம்யூன் எடுக்கிறோம், ஒவ்வொரு மாசமும் திருவிருந்து எடுக்கிறோம். இன்னைக்கு திருச்சபையில ஒரு கூட்டமே திருவிருந்து கிறிஸ்தவர்களாக ஓடிடுறாங்க. அவ்வளவுதான், திருவிருந்து எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. மீதி சண்டேஸ் அவங்கள பார்க்கவே முடியறது இல்ல. சபைக்கும் திருச்சபைக்கும் அவர்களுக்கு என்ன சம்பந்தம் தெரியறது இல்ல. ஆண்டவர் இயேசுவுக்கும் அவர்களுக்கு என்ன சம்பந்தம்னே தெரியறது இல்ல. அப்படியாக ஒரு வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. புரியுதா? அப்ப கம்யூன் பெற்று கொண்டிருக்கிறோம்னா என்னோட கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்திருக்கு? அன்றைக்கு அவனுடைய அவிசுவாசம் மாறுகிறது. மாறி இப்ப சோதோம் கொமோரா ராஜா கிட்ட எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்லுகிறான். அப்போ நான் இன்றைக்கு கம்யூன் எடுத்துட்டு இருக்கிறோமே, இன்றைக்கு நாம எதில் வேர் பற்றி வளர்கிறோம்? விசுவாசத்தில் வேர் பற்றி வளர்கிறோமா? அந்த விசுவாசம் என்னுடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கனிகளினாலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப அடுத்து ஒரு சூழ்நிலை வருது. மனைவி சாரால் அவசரப்படுறா. புருஷன் சொல்றா, நீ என்னோட ஆகாரோடு சேரும், அவள் மூலமாவது சந்ததி வரட்டும் அப்படின்னு சொல்லுகிறார். விசுவாசிகளுக்கே தகப்பனாக தெரிந்து கொள்ளப்பட்டவன் இப்போ மனைவியோடைய அவிசுவாசத்தை சரி பண்ணியிருக்கணும். நம்ம கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், ஆவிக்குரிய வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன். அவருடைய வேலைக்காக நம்ம பொறுமையோடும் விசுவாசத்தோடும் காத்திருக்கணும்னு சொல்லி இருக்கணும். அவருடைய அவிசுவாசத்தை சரி செய்திருக்கணும். ஆனா இப்ப ஆபிரகாம் என்ன தவறு பண்றா? மறுபடியும் அவன் அதே தவறு பண்ணுகிறான். நம்முடைய வாழ்க்கையில நிறைய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில மாறி மாறி வரும். சில நாட்கள் அப்படியே தென்றல் காற்று வீசுவது போல இருக்கும். அடுத்தது ஒரு பெரிய பூகம்பம். அப்படியே அந்த பூகம்பத்துல நம்ம மேலெழும்பி வரும்போம்.
மறுபடியும் ஒரு சில நாட்கள் தென்றல் காற்று வீசும், அப்புறம் ஒரு பெருங்காற்றோ ஒரு சுனாமியோ அடிக்கும். இதெல்லாம் மாறி மாறி வருவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் விசுவாசத்தில் நிலைத்து நிற்க பழகணும். அப்பதான் நம்ம கீழே வேர் பற்றி இருக்கிறோம். அவருடைய விசுவாசத்தில் ஆணி வேர் அப்படியே ஆழமாக விட்டு போகணும். அவருடைய அன்பின் நீளம் அகலம் உயர்ந்து என்னதுங்கிறது நாம் அந்த விசுவாச வேர் மூலமாக அனுபவித்து நம்ம கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். இங்க விசுவாசத்தை விடும் பொழுது மேலே கொடுக்கிற கனி தப்பா இருக்கும். ஆவிக்குரிய வாக்கு தத்தத்தை பெற்றவன் இப்ப ஆகார் மேல கை வச்ச உடனே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு டீப் ப்ரமோஷன். இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாது, ஆபிரகாம் என்னப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உன் பேர் சாராயே இருக்காது, இனி சாராள் என்று என்னப்படுவாய்ன்னு சொல்லிட்டாரு. டீப் ப்ரமோஷனையும் கொடுக்கிறாரு. இப்ப மாம்சத்தில் உடன்படிக்கை விருத்த சேதனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப மறுபடியும் என்ன ஆகுது? அவனுக்குள் அந்த அவிசுவாசம் கிரியை செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, நிறைய சூழ்நிலைகள் நிறைய சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்முடைய வேர் விசுவாசத்தில் பற்றி இருக்கிறதா அல்லது அவிசுவாசத்தில் நம்ம செய்யறோமா? மறுபடியும் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அங்க போய் அபிமெலேக்கு கிட்டயும் அதே பொய்யதான் மனைவியை சொல்றோம். அல்லது நீ என்னுடைய சகோதரின்னு சொல்லு. இப்ப கர்த்தர் இவனை மாற்றியாகணும், இவனோட அவிசுவாசத்தை மாற்றியாகணும். நாம் ஒவ்வொரு தவறும் செய்யும் பொழுது நாம் செய்கின்ற ஒவ்வொரு பிழையையும் மீறுதலையும் தவறையும் சரி செய்கின்ற நிர்பந்தம் யாருக்கு வரும்னா கர்த்தருக்கு தான் வரும். ஏன்னா எல்லா தவறுக்கும், நாம் செய்கின்ற எல்லா தவறுக்கும் பரிகாரி அவர் தான். இப்ப இவனை விசுவாசத்துல பலப்படுத்தி ஆகணும். இன்னொரு பக்கம் சாரால் ஆபிரகாமின் மூலமாக தான் கர்ப்பம் தரிக்கணுமே தவிர ஒரு அவிசுவாசியின் மூலமாக அவள் குழந்தை பெற்று விடக்கூடாது. எத்தனை காரியத்தை பரலோகம் இப்ப பொறுப்பெடுத்தாகணும். இப்ப என்ன பண்றாரு? அபிமெலேக்குடைய கற்பத்தை எல்லாத்தையும் அடைச்சிடுறாரு. அபிமெலேக்குடைய வீட்டாருடைய கற்பத்தை எல்லாம் அடிச்சிடறாரு. இப்போ அபிமெலேக்கு தரிசனமாகி எச்சரிக்கையும் செய்யறார். இவள் இன்னொருத்தருடைய மனைவி, நீ பாவம் செய்யாதபடிக்கு நான் உனக்கு எச்சரிக்கை செய்தேன், உன்னை தடுத்தேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்றாரு? இந்த ஆபிரகாமை விசுவாசத்துல பலப்படுத்தணுங்கிறதுக்காக அபிமெலேக்கு கிட்ட சொல்றார், ஆபிரகாம் தீர்க்கதரிசி, நீ அவனை கூப்பிட்டு பேசு, அவன் உனக்காக ஜெபம் செய்வான், அவன் உனக்காக ஜெபம் செய்யும் பொழுதுதான் உன்னுடைய கற்பம் திறக்கும்னு சொல்றார். இந்த ஆபிரகாம் ஜெபித்த பின்புதான் அந்த அபிமெலேக்கு அவனுடைய வீட்டாருடைய கற்பத்தையே கர்த்தர் திறக்கிறார். இந்த ஆண்டவர் எனக்காக எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிறார், இந்த ஆண்டவர் எனக்காக எவ்வளவு அன்பு செலுத்துகிறார், நான் அவிசுவாசத்துக்கு திரும்ப திரும்ப இடம் கொடுக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவிசுவாசம் அவனுக்குள் மாறுகிறது. அவிசுவாசமா இருந்தவன் தான் இப்பொழுது விசுவாசிகளுக்கு தகப்பனாக பரலோகம் அவனை உயர்த்துகிறது. அந்த சூழ்நிலைகளை தப்பி ஜெயம் கொண்டு நம்ம மீண்டு வர முடியும். அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, யூதாவில் தப்பி மீண்டு இருக்கிறவர்கள். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக சூழ்நிலைகள் வந்தது. கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் பயணம் போகின்ற பொழுது அநேக சூழ்நிலைகள் வந்தது. எகிப்திலிருந்து கொண்டு வந்த மாவு இருந்த வரைக்கும் அதை வச்சு இவங்க அப்பம் சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. தீர்ந்த உடனே கர்த்தருக்கு விரோதமாக பேசு. இந்த பூமியில நிறைய நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருப்பார். ஆனால் நமக்கு அவர் செய்திருக்கிற நன்மைகளை காட்டிலும் இருக்கிற ஒரு குறை பெருசா தெரியும். தேவனிடத்தில் போய் புலம்புகிறவர்களா இருப்போம். தேவனுக்கு இம்மட்டுமாய் நன்மை செய்த அந்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க மாட்டோம். உடனடியாக அவரிடத்தில் முறுமுறுக்கிறவர்களாக நம்ம காணப்படும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வேர் அவிசுவாசம், முறுமுறுப்பு, எரிச்சல், எல்லாமே அவங்களோட வேர் ஃபுல்லா இதான் இருக்கு. அப்ப அங்க வெளியில வர கனி என்னவா இருக்கு? கர்த்தருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற சுபாவம் தான் அவர்களிடத்தில் கனியாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் எதை செய்ய வேண்டாம்னு சொல்றாரோ அதை செய்கிற அளவிற்கு வணங்கா கழுத்துள்ள ஜனமா இருக்கு. நமக்கு இருக்கிற ஒரு சின்ன குறை தான் பெருசா தெரியுது. இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு பசியிலையும் பட்டினியிலும் செத்து கொண்டிருக்கிற மக்கள் எத்தனை பேர்? ஒருவேளை நல்ல சாப்பாடு இல்லாத எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த தேசத்துலதான் யுத்தம் நடக்குது, இந்த தேசத்தை விட்டு நான் வேற தேசத்துக்கு போனாவாச்சும் நான் பிழைச்சிருவேன்னு நம்பி அங்க போலான்னு நினைச்சா அந்த தேசமும் என்ன பண்றாங்க? அவங்க என்ட்ரன்ஸே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த தேசத்துக்குள்ளேயும் நுழைய முடியல. போகிற வழியிலேயே படகு கவிழ்ந்து சாகுறாங்க. எப்படியாச்சும் உயிர் பொழைச்சோம்னா ஏதோ கிடைக்கிற வேலையை சம்பாதிச்சு நம்ம எதையோ வைத்து கழுவிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 200 பேருக்கு மேல அந்த படகுல டிராவல் பண்றாங்க. படகு கவிழ்ந்து அத்தனை பேரும் போனாங்க. போற தேசங்களையும் அவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு வாசல்கள் திறக்கப்படுவதில்லை.
அப்ப இந்த உலகத்துல, இவ்வளவு பெரிய உலகத்துல எங்களுக்கு வாழ்வதற்கு கூட ஒரு இடம் இல்லையா, தங்குவதற்கு கூட இடம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தத்தளிச்சிட்டு இருக்கிறவங்க எத்தனை கோடி பேர். இன்றைக்கு என் மேல குண்டு விழுந்தா நான் இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் உயிரோட இருப்பனாங்கிற ஒரு உத்தரவாதம் இல்லாத நிலைமையில இருக்கிறவர்கள் எத்தனை கோடி பேர். ஆனா இவ்வளவு பேருக்கு மத்தியில கர்த்தர் நம்மை சமாதானத்தோடும் நம்முடைய அன்றாட தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மளுக்கு நிறைவாய் கொடுத்து கொண்டிருக்கிறாரே, அந்த தேவனுடைய அன்பு நமக்கு பெரிதாய் தெரிவதில்லை. ஆனா சின்ன சின்ன குறைகளுக்காக தேவனிடத்தில் போய் முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஏன் தெரியுமா? அந்த குறைகளை கூட பரலோகம் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்குது அப்படின்னா அதற்கு நல்ல காரணங்கள் இருக்கும். ஏன்? முதலாவது தேவன் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சை பார்ப்பார், நம்முடைய பொறுமையை பரீட்சை பார்ப்பார். அடுத்தது, நம்ம அநேக காரியங்களில் தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கும். இந்த சுபாவ மாற்றத்திற்காகவே சில காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார். ஆனா எது என்னுடைய வாழ்க்கையில் தடையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மை ஆராய்ந்து பார்க்கறது இல்ல. அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். இதைதான் இஸ்ரவேல் ஜனங்க செஞ்சாங்க. பாருங்க, வேர்னு ஒண்ணு இருந்தாதான் இன்னொரு சான்ஸே லைஃப்க்கு இருக்கு. ஒரு வேரோட பிடிங்கிட்டாருன்னா என்னாச்சு? மறுபடியும் வாய்ப்பு இருக்கா? யோவான் அதை சொல்றாரு, மனமாற்றத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுங்க. கோடரி இப்பொழுதே வேற அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. மனமாற்றத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கல அப்படின்னா வேரோடு பிடுங்கப்பட்ட அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படும். அப்போ வேர் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சான்ஸ். அப்போ தேவன் ஒரு கிருபையின் காலத்தை நமக்கு கொடுத்திருக்கும் வரை அந்த வேர் நம்ம கிட்ட இருக்கும். ஹல்லேலூயா. அவர் வேரோடு வெட்டாமல் அந்த வேரை விட்டுதான் வெட்டிட்டு இருப்பார். அவர்கள் திரும்ப திரும்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய வார்த்தையை மீறி போட்ட பொழுதெல்லாம் கூட அவர் அந்த வேரை விட்டுக்கிட்டேதான் அவர் வெட்டிட்டு வர்றார். அவர்கள் மறுபடியுமாக மனம் திரும்பும் பொழுது மறுபடியும் அவர்கள் வேர் பற்றி வளரும்படியாக வாய்ப்புகளை கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார். ஆனா அந்த கிருபையின் காலம் இருக்கும் வரைக்கும் தான் அந்த வேரை விட்டு வைப்பார். ஆனா அந்த கிருபையின் காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா வேரோடு தான் பிடிக்கும். நம்ம ஆகாப குறிச்சு, நம்ம ஏசபேல குறிச்சு நம்ம பாக்குறோம். அவங்களுடைய கனிகள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 14வது அதிகாரம் 29வது வசனம். பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியன் தோன்றும், அதன் கனி பறக்கிற அக்கினி சர்ப்பமாயிருக்கும். நம்ம வேர் எங்க பற்றி வளர்ந்து பாருங்க. இன்னைக்கு திருச்சபை மக்கள்ல கூட அநேகருடைய வேர் பாம்பின் விஷத்தை உறிஞ்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதையா இருக்கணும். அன்னைக்கு ஆகாப் இஸ்ரவேல் கோத்திரத்துல பிறந்தவன் தானே. அன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனா நம்மளுடைய ஜீவ தண்ணீரை உறிஞ்சி வளருகிறதா, தேவனுடைய சத்தியத்தை உறிஞ்சி வளருகிறதா, அல்லது பாம்பின் விஷத்தை உறிஞ்சி வளருகிறதா? ஆகாப் எதை தெரியுமா உறிஞ்சி வளர்ந்தான்? விஷத்தை தான் உறிஞ்சி வளர்ந்தான். அந்த பாம்பின் வேரிலிருந்து என்ன முளைச்சது? கட்டுவிரியன், சர்ப்பத்தின் கனிகள் தான் வெளிப்படும். புரியுதா? எவனை கொள்ளையடிக்கலாம், எவனை அடிச்சு சாப்பிடலாம், அதுதான் அவன் மனசுல இருந்துச்சு. தன்னுடைய மனசுல இருக்கிற ஆசைகள் நிறைவேறுவதற்கு, தன்னுடைய இஷ்டத்தை பூர்த்தி செய்வது கொள்வதற்கு எப்படிப்பட்ட துணிகரமான பாவத்தையும் செய்யலாங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள் வருது அப்படின்னா அதற்கு காரணம் என்னது? வேற எங்க போய் பத்திட்டு வளருது? பாம்பின் விஷத்தை பிடித்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சபைக்கு உள்ள வந்து கூட அந்த ஆவிக்குரிய ஒழுக்கங்களுக்கு நம்ம விட்டு கொடுக்குறோமா? முதலாவது நம்ம எங்க வந்திருக்கிறோம்? யாருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம்? அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? அப்ப அவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது நம்ம எப்படிப்பட்ட ஒரு நடுக்கத்தோடும் பயத்தோடும் வரணும்? எப்படி நம்மை தாழ்த்தி வரணும்? அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையோடு வருகிறோமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, என்னோட ஆத்மாவும் என்னோட மாம்சமும் கர்த்தரை வாஞ்சித்து கதறி கொண்டிருக்கிறதுன்னு. அப்போ வரும்பொழுது அந்த வாஞ்சையோடு தவனத்தோடும் கதறலோடும் உள்ள வரமா? ஆண்டவரே, இன்னைக்கு நான் உங்களுடைய சமூகத்துக்கு வரேன். நீங்க எப்படிப்பட்ட மன்னாவை எனக்கு கொடுக்க போறீங்க? நான் இன்னும் எப்படி ஆவிக்குரிய வளர்ச்சியில் நான் முன்னேற போகிறேன்? உன்னத பாட்டுல கர்த்தர் சொல்றாரு, நான் பனை மரத்தில் ஏறி என்னுடைய ரூபவதிய மடல்களை பிடிப்பேன். அப்ப என்ன சொல்றாரு? அவருடைய சபை மக்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கணுமா? பனை மரத்தை போல இருக்கணுமா? பசங்க தான் ரொம்ப சீக்கிரமா வளரும். இந்த டீனேஜ் வந்த உடனே மாசத்துக்கு மாசம் அவங்களுக்கு குரோத் தெரியும், ஹைட் தெரியும். என்னடா பனைமரம் மாதிரி கிடுகிடுன்னு வளர்றன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்ப ஏன் அந்த பனைமரத்தை சொல்றோம்? மத்தது எல்லாமே இப்படி ஹரிசாண்டலா பிரான்சஸ் விட்டு போகும்.
பனைமரம் நேர வானத்தை நோக்கி உயர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, சபை மக்களுடைய வளர்ச்சி இந்த உலக பிரகாரமான வளர்ச்சி அல்ல, ஆவிக்குரிய வளர்ச்சி பனைமரத்தை போல உயர்வா இருக்கணுமா. அவருக்கு என்ன ஆசை, நான் பனைமரம் அளவுக்கு உயரமா வந்து அங்க வந்து உன்னோட கனிகளை நான் பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப நான் அப்படி ஆவிக்குரிய வளர்ச்சி என்கிட்ட இருக்கா? இன்னைக்கு சபைக்கு வரும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு மாம்ச கதறலோடு, ஆவிலும் ஆத்மாவிலும் ஒரு கதறலோடு நம்ம வருகிறோமா? என் தேவன் என்னோடு கூட என்ன இடைவிட போகிறார்? நான் எப்படிப்பட்ட மாற்றத்தை பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வளர்ச்சியை பெற்றுக்கொண்டு நான் திரும்ப வரப்போகிறேன்? எனக்குள் இனி இன்னைக்கு நான் போய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பின்பு ஆவிக்குரிய கனிகள் இன்னும் எவ்வளவு பெருக போகிறது? அப்படிப்பட்ட வாஞ்சியோடும் கதறலோடும் முதலாவது வரமா. இன்றைக்கும் அநேகர், யாரையும் குற்றப்படுத்துவதற்காக இல்ல, எத்தனை பேர் ஆவியோடும் ஆத்துமாவோடும் சரீரத்தோடும் ஆராதனையில கலந்து நமக்குள் ஒரு திருத்துவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்பதான் போன் உட்காந்து நோண்டிட்டு இருப்போம், சாட் பண்ணிட்டு இருப்போம், மெசேஜ் பார்த்துட்டு இருப்போம், வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருப்போம். நம்ம ஒண்ணு யோசிக்கிறது இல்ல, நம்மளுடைய ஒழுக்கக்கேடான சுபாவம் அநேகருக்கு இடரலா இருக்கும். அப்ப அவங்களையும் நம்ம என்ன பண்றோம்? ஆராதனையில இருந்து அவங்களையும் திசை திருப்புறமா இல்லையா? ஆனா நம்ம இத வந்து ரொம்ப சின்ன விஷயமா நினைக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம ஆவிக்குரிய ஒழுக்கக்கேடுகளை இதெல்லாம் ஆவிக்குரிய விபச்சாரம் என்று வேதத்தில் பவுல் கிளியரா சொல்லியிருக்குது. நம்ம இன்னைக்கு விபச்சாரோட சரீர விபச்சாரம் மட்டும்தான். ஆமா, அதுவும் பாவம் தான். ஆனா ஆவிக்குரிய ஒழுங்கினங்கள் நிறைய இருக்கே நம்ம கிட்ட, இருக்கா இல்லையா? நாம் விசுவாசத்தில் வேர்விட்டு வளர்கிறவர்களா இருந்தால், தேவனுடைய அன்பில் வேர்விட்டு வளர்கிறவர்களா இருந்தால், நம்முடைய காரியங்கள் எல்லாமே மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கு எதுவா இருக்கும். நம்ம வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளா இருக்கட்டும், நாம் செய்கின்ற காரியங்களா இருக்கட்டும், நம்முடைய யோசனைகளா இருக்கட்டும், மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற ஆலோசனைகளா இருக்கட்டும், நாம் எடுக்கிற முடிவுகளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய காரியங்கள் நாம் கீழே வேர்விட்டு வளர்கிறவர்களா இருந்தால், விசுவாசத்துல, தேவனுடைய அன்புல, கிறிஸ்துவ சிந்தையில வேர்விட்டு வளர்கிறவர்களா இருந்தால், மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்கு. அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச ஒழுக்கமும் கெட்டு போகிறதுக்கு எதுவா இருக்காது. அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நல்ல விஷயங்களும் கெட்டு போறதுக்கு எதுவா இருக்காது. நமக்கு 3 விதமான சபைகள் உண்டு. முதல்ல நாம தேவனுடைய ஆலயம், புரியுதா? இந்த ஆவி ஆத்மா சரீரம் தேவனுடைய ஆலயம். அடுத்தது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பம் என்பது சின்ன சபை, புரியுதா? அடுத்தது இங்கு நாம் சகோதர சகோதரிகள் கூடி வந்து ஆராதிக்கிறோமே, நம்மளை கர்த்தர் உருவாக்குவதற்காக இன்றைக்கு கோடிக்கணக்கான சபைகளை இன்றைக்கு பூமியிலே நமக்கு ஸ்தாபித்து கொடுத்திருக்கிறாரே, மேய்ப்பர்களை கொடுத்திருக்கிறாரே, சுவிசேஷகர்களை கொடுத்திருக்கிறாரே, போதகர்களை கொடுத்திருக்கிறாரே. இதெல்லாம் நம்மளை கிறிஸ்துவுக்குள் உருவாக்குகிற ஒர்க் ஷாப். நாம கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கும்படியாக நம்மளை உருவாக்குகின்ற ஒர்க் ஷாப் இந்த சபை. சோ இது அடுத்து ஒரு சபை. அடுத்தது மூன்றாவது, உலகம் முழுவதும் ஆண்டவர் இயேசுவின் சரீரத்தின் அவயங்களாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற மனவாட்டி சபை. சோ 3 விதமான சபையில நம்ம இன்றைக்கு அங்கத்தினரா. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, நான் எந்த அளவுக்கு கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கிறேன் என்பது இந்த 3 சபைகளில் இருக்கிறவர்களுக்கும் என்னால் பக்தி விருத்தி உண்டாகணும், ஆவிக்குரிய முன்னேற்றம் உண்டாகணும். அவர்களும் பரமகானானை நோக்கி முன்னேறி செல்கிறவர்களாக இருக்கணும். லேயால் தன்னுடைய கணவனாலேயே ஒதுக்கப்படும். ஆனால் லேயால் யாக்கோபு மேல வச்சிருந்த அன்பு ஆசை மாறுச்சா? மாறல. அவன் தன்னை நேசித்தானான்னு பார்க்கல, ஆனால் இவள் உண்மையும் உத்தமமாய் நேசித்தாள். இதுதான் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கிறது. யார் என்னிடத்தில் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் என்று எதிர்பார்த்து காட்டப்படுவதற்கு பேர் உண்மையான அன்பு இல்ல. என்னிடத்தில் யார் எப்படி இருந்தாலும் நான் கிறிஸ்துவின் அன்பில் வேரூன்றி இருக்கிறேன், நான் கிறிஸ்துவின் அன்பை தான் கனியாக கொடுப்பேன்னு நினைக்கிறோம் பாருங்க. இதுதான் கீழே வேர்பற்றி மேலே கனி. கடைசி வரைக்கும் தன்னுடைய கணவனை எவ்வளவு நேசித்திருந்தார், அந்த கணவனுக்கு எப்படி கீழ்ப்படிந்திருந்தார், எவ்வளவு உண்மையும் உத்தமமா இருந்திருக்கிறார். அடுத்தது பாருங்க, தன்னுடைய சொந்த சகோதரி ராய் சாரால் எவ்வளவு பெரிய இடத்துல வந்து அந்த யாகார வைக்கிறா. ஆனா இந்த ஆகார் தான் கர்ப்பவதி ஆன உடனே தன்னுடைய நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். மண்டகனம் வந்துருச்சு. ஆனா இந்த லேயாளுக்கு தான் கர்த்தர் பரலோகம் அவளை தெரிந்து கொண்டது. இந்த லேயாள் மூலமாக தான் ராஜாக்களும் ஆசாரியர்களும் வருகிறார்கள்.
அப்போ இது நிமித்தம் அவளுக்கு மண்டகனம் வந்துச்சா? என்னோட சகோதரிக்கு குழந்தை இல்ல, கர்த்தர் எனக்கு குழந்தை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணவமோ அகங்காரமோ லேயாள் இடத்தில் இருந்தது. ஆனா இன்னைக்கு மத்தவங்க கிட்ட இல்லாதது நம்ம கிட்ட இருந்தா நம்மள கையில பிடிக்க முடியுமா? மத்தவங்களை விட கொஞ்சம் அதிகமா படிச்சிருக்கலாம், ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய சம்பளம் நம்ம மாசம் மாசம் சம்பாதிக்கிறவங்களா இருக்கலாம், ஸ்டேட்டஸ்ல ரொம்ப பெருசா இருக்கலாம். இந்த உலகத்துல நம்ம சமுதாயத்துல இருக்கிறவங்க எல்லாம் நம்மள ஆண் பாக்குற லெவல்ல கூட இருக்கலாம். புரியுதா? சோ மத்தவங்க கிட்ட இல்லாத விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுக்காக அப்படிலாம் ஒரு இருந்தோம்னா, இல்ல ஆவிக்குரிய காரியங்கள் கூட வச்சுக்கோங்க, ஆவிக்குரிய வல்லமைகள் வரங்கள் இதெல்லாம் நம்ம கிட்ட அதிகமா இருக்கு மத்தவங்களை விட அப்படின்னா நம்மள கையில பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? மத்தவங்களை மதிப்போம்னு நினைக்கிறீங்க? மத்தவங்களை அற்பமா பாக்குற எண்ணம் வருமா வராதா? உண்மையை சொல்லணும், மனசாட்சியோட சொல்லணும். மற்றவங்களை இருதயத்துல வெளியில சொல்றோமோ இல்லையோ, வார்த்தையில சொல்றோமோ இல்லையோ, இருதயத்துல அற்பமா என்னவோமா இல்லையா? எவ்வளவு குற்றப்படுத்தி பேசுவோமா இல்லையா? இவங்க அப்பேற்பட்டவங்க, அதனாலதான் அவங்களுக்கு அது கிடைக்கல. ஆனா லேயாள் அப்படி எல்லாம் ஏதாச்சும் சொன்னாலா? ராகேல குறிச்சு குற்றப்படுத்தி பேசினாலா? இல்ல. ராகேல மதிக்காம இருந்தாளா? ராகேல அற்பமா எண்ணினாளா? இதுதான் கீழே வேர் பற்றி மேலே கணிவு. கிறிஸ்துவின் அன்புக்குள் வேறொன்று இருந்தால் எனக்கு கர்த்தர் எவ்வளவு கொடுத்து ஆசீர்வதித்திருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தம் ஒரு மனமேட்டிமையோ ஒரு அகங்காரமோ ஆணவமோ வரவே வராது. கர்த்தர் ஒரு பாத்திரத்தை தெரிந்து கொண்டால் அந்த பாத்திரத்தில் இருக்கிற உச்சிதமான குணங்கள் என்ன? கடைசி வரைக்கும் தன்னுடைய சகோதரியோடு சமாதானத்தோடு இருந்தாள். யாவரோடும் சமாதானத்தோடு இருந்தால் லேயாள். தன்னை அற்பமாய் எண்ணினவர்களா இருக்கலாம், உதாசீனப்படுத்தினவர்களா இருக்கலாம், அவமதித்தவர்களா இருக்கலாம். அவள் எல்லோரையும் மதித்தாள், யாவரோடும் சமாதானமாய் இருந்தாள். இன்னைக்கு நம்ம கிட்ட குடும்பத்துல இந்த விஷயம் இருக்கா? ஆனா அந்த சமாதான காரனுடைய ரத்தத்தினாலதான் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்ம போய் இருக்கிற இடத்துல சமாதானம் நம்மால் உண்டாகுதா அல்லது அங்க பிரிவினையோ சண்டையோ உண்டாகுதா? அப்ப நாங்க எங்க வேறுபட்டு இருக்கிறோம்? எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறோம்? கொடுமையான சுபாவங்களை வேர்பற்றி வளர ஆரம்பிச்சோம் அப்படின்னா கனிகள் எல்லாம் சர்ப்பத்தின் கனிகளாக இருக்கும், கொடிய வலு சர்ப்பத்தின் கனிகளா இருக்கும். சோ திருச்சபை மக்கள் மிக மிக ஜாக்கிரதை உள்ளவர்கள். யோசேப்பை பார்க்கிறோம், சொந்த சகோதரர்களே குழியில போட்டாங்க. பொறாம, போட்டி இந்த உலகத்துல எல்லாமே இருக்கும், புரியுதா? கடைசியில வித்து போட்டும் போயிட்டாங்க. புது தேசம், புது மொழி, புது மக்கள், எல்லாம் புதுசு சொல்லிட்டு அந்த போத்திபாருடைய வீட்டுல நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக இருக்கிறான். இவன் நிமித்த கர்த்தர் அங்க ஆசீர்வாதித்திருக்கிறான்னு பார்த்து எல்லாத்தையும் இவன் கையில ஒப்படைச்சிட்டான் அந்த போத்திபார். அப்பா கொஞ்சம் என் நிலைமை பெட்டரா இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சு வர கட்டத்துல இப்ப அவரோட மனைவி என்ன பண்றா? அபாண்டமான குற்றச்சாட்டை வைக்கிறாய் யோசேப்பின் மீது. இப்ப முன்னிலைமை காட்டில இப்ப பின்னிலைமை என்ன ஆயிடுச்சு? மோசமா போச்சு, ஜெயிலுக்கு போறான். இப்ப மனசு எப்படி இருக்கும்? நான் ஒரு தப்பும் செய்யல, ஒரு பாவமும் செய்யல, இந்த இடத்துல இருக்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்யல, ஆனாலும் இப்ப ஜெயில போடப்பட்டிருக்கேன். அப்ப வாழ்க்கையில நம்பிக்கை இருக்குமா? யோசேப்பு கீழே வேர்பற்றிருந்தா விசுவாசம். என் தேவன் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அந்த திட்டம் நிறைவேறும் வரைக்கும் அவர் என்னை கைவிட போவதே இல்லை அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராங்கான விசுவாசத்தில் அவன் வேர் விட்டு வளர்ந்ததுனால அவ்வளவு சூழ்நிலைகளையும் அவன் தாங்கி கொள்ளுகிறான். தேவனுடைய வேலைக்காக பொறுமையோடு காத்துக்கொண்டார். இந்த உலக பிரகாரமான விஷயங்கள்ல வளர்வதற்கு 24 மணி நேரத்தில் பெரும்பாலான நேரத்தை திருச்சபை மக்கள் கொடுக்கிறோம், உண்மைதானே? ஆனா என் தேவனை அறிகின்ற அறிவில் வளர்வதற்கு, அவருடைய விசுவாசத்தில் நான் வேரூன்றி வளர்வதற்கு, அவருடைய அன்பில் நான் வேரூன்றி வளர்வதற்கு, கிறிஸ்துவின் சிந்தையில் நான் வேரூன்றி வளர்வதற்கு எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறோம் சொல்லுங்க. எங்க ஒரு தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையில நமக்கு அழகா அச்சிட்டு எத்தனை உலக மொழிகள்ல இன்றைக்கு வேதம் அச்சிட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மீடியாக்கள்ல நிறைய வார்த்தைகளை கேட்கிறோம், பிரசங்கங்களை கேட்கிறோம். இவ்வளவு வாய்ப்புகளும் இன்றைக்கு நமக்கு இருந்திருக்குது. அன்னைக்கு ஒரு தாவீதுக்கு அந்த வாய்ப்பு இருந்ததா? இல்லையே. ஆனா அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவன் எவ்வளவு விஷயங்களை கர்த்தரை அறிகின்ற அறிவில் அவன் விருத்தி அடைந்திருந்தால், வளர்ந்திருந்தால், அவனோட சங்கீதத்தை ஃபுல்லா எடுத்து பாருங்க, ஆதியிலிருந்து நடந்திருந்த அத்தனை சம்பவங்களையும் தங்களுடைய பூர்வத்தாருடைய காரியங்கள் அத்தனையும் அவன் கேட்டு அறிந்து வைத்திருந்தானே. கர்த்தரை அறிகின்ற அறிவில் அவருடைய கிரியைகளை குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து, அவருடைய வல்லமை குறித்து,
அறிகின்ற அறிவு, அவருடைய நீதி எப்படிப்பட்டது, அவருடைய நியாயம் எப்படிப்பட்டது, அவருடைய நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டது, இதை அறிகின்ற அறிவில் வளர்வதற்கு திருச்சபை மக்கள் நாம் முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை. அதனாலதான் கீழே வேர் பிடிக்க மாட்டேங்குது, மேல் பக்கம் போக ஆரம்பிக்குது. எப்பாச்சும் நம்ம வைக்கிற செடியை ஒழுங்கா வைக்காம அந்த வேர் கொஞ்சம் மண்ணுக்கு மேல இருக்கிற மாதிரி வச்சிட்டோம்னா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? சில நாள்ல அது தீஞ்சுதான் போகும். இந்த உலக பிரகாரமான காரியங்கள்ல நம்ம வேர்பற்ற ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம கொடுக்கிற கனியும் அப்படிதான் இருக்கும். நம்முடைய கனிகளும் கெட்ட கனிகளாகத்தான் இருக்கும். சர்ப்பத்தின் கனிகளை தான் நம்மளால கொடுக்க முடியும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற நல்ல கனிகளை நம்மளால கொடுக்க முடியாது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை விஷயங்களும் அவன் தாங்கிக் கொள்ளுகிறான். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்ளுகிறான்னா அந்த தேவனை குறித்த அறிவு. அதனாலதான் இந்த வார்த்தையில் வேர் விட்டு, எரேமியால தான் சொல்லப்பட்டிருக்கு, வாய்க்கால்கள் ஓரமாக வேர் விட்டு வளருகிறார். அப்ப அவன் கொடுக்கின்ற கனியெல்லாம் எப்படி இருக்கும்? நல்ல கனிகளாக இருக்கும். போட்டியும் பொறாமைகளும் பிரிவினைவாதத்தின் கிரியைகளும் இன்றைக்கு சபைகள்ல அதிகமானதுக்கு காரணம் என்ன? கீழே வேர்பற்றல, அவருடைய அன்புல வேர்பற்றல. ஒரு யோசேப்பு எந்த அளவுக்கு கீழே வேர்பற்றி இருக்கிறான்னா பெரிய அதிகாரத்துல இருக்கான். நினைச்சா அவங்களை அப்படியே பிடிச்சி ஜெயில போட்டு உட்கார வச்சு, ஆனால் அவர்களை மன்னித்து ஜீவரட்சணையை கொடுக்கின்ற ஒரு இருதயம் அந்த யோசேப்புக்கு இருந்ததுன்னா அவன் எங்கே வேர்பற்றி வளர்ந்தான். இன்னைக்கு எத்தனை பேருடைய விஷயத்துல நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நம்மால நன்மை செய்ய முடிஞ்சிருக்கா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் மத்தேயுல மலப்பிரசங்கத்துல சொல்றாரு, உங்களை பகைக்கிறவர்களை சிநேகியுங்கள் சொல்றாரு, உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள் சொல்றாரு. இது எத்தனை பேருடைய விஷயத்துல இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில முடிஞ்சிருக்கு? கீழே வேர்பற்றினான். எதுக்கு தப்பினான்? இவர்கள் எல்லா நயவஞ்சகமான காரியங்களையும் சூழ்ச்சி எல்லாத்தையும் அவனோட வாழ்க்கையில செஞ்சாங்க. எல்லாவற்றிலும் அவன் தப்பி மீண்டு வந்து கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கிறவனாக அவன் நிக்கிறான். கடைசி வரைக்கும் நிக்கிறான். அப்படின்னா ரோமர் 11வது அதிகாரம் 16 18 வசனங்கள். முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். வேர் பரிசுத்தமாய் இருந்தாதான் கிளைகள் பரிசுத்தமா இருக்கும், கொடுக்கிற கனிகளும் பரிசுத்தமா இருக்கும். வேர்லயே பரிசுத்தம் இல்லை அப்படின்னா, வேர் கெட்டதை உறிஞ்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னா நிச்சயமா கிளைகளும் பரிசுத்தமா இருக்காது, கனிகளும் நல்ல கனிகளா இருக்கும். அல்லேலூயா. அப்ப நான் எதில் வேர் பற்றி வளர்ந்தேன்? அதனாலதான் வேதத்தில் திரும்ப திரும்ப சொல்றது, எபிரேயர் 12வது அதிகாரம் 15வது வசனம், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். எந்த வேர் முளைக்க கூடாது? கசப்பான வேர் முளைக்க கூடாது. கசப்பான வேர் முளைச்சதுன்னா என்னாகும்? தேவனுடைய கிருபையை இழந்து போக வேண்டியது. அவருடைய அன்பு நம்ம இழந்து போயிடக்கூடாது, அவருடைய கிருபையை நம்ம இழந்து போயிடக்கூடாது. இந்த உலகத்துல மீதி எல்லாத்தையும், அனித்தியமான எல்லாத்தையும் இழந்து போலாம், பிரச்சனையே இல்லை. நம்ம கசப்பான தண்ணீரை உறிஞ்சி கசப்பான வேர் பற்றி வளரக்கூடாது. குடும்பத்துல கசப்புகள் இருக்கா இல்லையா? கோபங்கள் இருக்கா இல்லையா? எரிச்சல்கள் இருக்கா இல்லையா? இது எல்லாமே எதனால வருது? கசப்பான வேறு. தேவனோட மக்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஜீவ தண்ணீரை எந்த அளவுக்கு எடுத்து உரியிறோம்? இல்ல, நமக்கு அதுக்கு டைம் இல்ல. பிள்ளைகளுக்கு முதல்ல ஜீவ தண்ணீர் உறிஞ்சறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறோமா? அவர்கள் கீழே எப்படி வேர் பற்றினால் மட்டும்தான் எல்லாவற்றிற்கும் தப்பி மீந்து கனி கொடுத்து பரலோகத்துக்கு வர முடியுங்கிறத முதல்ல அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறோமா? எதுல வேர் இழுக்கணும், எதை வேர் இழுத்துறக்கூடாதுன்னு அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை சத்தத்தையாவது அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறோமா? இல்ல. இன்னைக்கு அவர்களை சுற்றி எல்லாமே கசப்பான நீர் இருக்கு, எட்டியான நீர் இருக்கு, சாபத்தின் நீர் இருக்கு. அப்படிப்பட்ட நீரை எல்லாம் அந்த பிள்ளைகள் போய் வேர் விட்டு உறிஞ்சிடக்கூடாது. அதை குறித்தெல்லாம் அவர்களுக்கு சொல்லணும். அவர்கள் அதையெல்லாம் புரிந்து கொள்ளணும்னா முதலாவது இன்னைக்கு இந்த ஜீவ தண்ணீரை எடுக்கிறோமா? நாளைக்கு வரப்போகின்ற சூழ்நிலைகளில் அவர்கள் எப்படி நிலை நிற்பார்கள்? வரப்போகின்ற பாவம் நிறைந்த சூழ்நிலைகள்ல, சோதனைகள்ல அவர்கள் எப்படி நிலை நிற்பார்கள்? சத்துருவுடைய கிரியைகளை அவர்கள் எப்படி மேற்கொண்டு ஜெயிப்பார்கள்? தெரிந்து கொள்ளப்படுகிறவர்களே வஞ்சிக்கப்படுகின்ற காலமா இருக்கிறது. நட்சத்திரத்தில் 1/3 கீழே தள்ளப்படுகின்ற காலமா இருக்கிறது.
கள்ள போதங்களினாலும் கள்ள தீர்க்க தரிசனங்களால் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கண்மூலம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தம் சபை மக்களுக்கு என்னாச்சு? ஆசீர்வாதத்தை பத்தியே தெரியல. எது ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும்தான் புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆசீர்வாதம். இல்ல காடை தான் வேணும்னாலும் காடையும் கொடுப்போம். பாளையத்துக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள பத்திரமா இருந்தால் மன்னாவை திருப்தியா கொடுத்துட்டே இருப்பார். ஹல்லேலூயா. அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நான் எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் என்னோட கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் உறிஞ்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறேனோ அந்த அளவிற்குத்தான் நான் மேல கனி. இப்ப அந்த அறிவை பெற்றுக்கொண்டால் மற்றும் பத்தாது, அந்த அறிவை பற்றி கொள்ள மனசு. அறிவை பெற்றுக்கொள்வது எளிது. கர்த்தர் இன்னைக்கு நம்மள ஒர்க் ஷாப் கூட்டி வந்திருக்கிறார், சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். கேட்கலனாலும் கிடைச்சிருது வார்த்தை. நம்ம விரும்பி வரமோ வரலையோ வார்த்தைகள் இங்க கிடைக்குது. தேவனோட வார்த்தைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவனை அறிகின்ற அறிவு இன்றைக்கு லகுவாய் நம் கிடைக்கிற காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அறிவை பெற்றுக்கொள்வது எளிது, ஆனால் இந்த அறிவை பற்றி கொள்ள மனது வேணும். ரோமர்ல தான் சொல்லப்பட்டிருக்கு. பவுல் சொல்றாரு, தேவனை அறிகின்ற அறிவை பற்றி கொள்ள அவர்களுக்கு மனதில்லாமல் போனபடினால் கர்த்தர் அவர்களை இழிவான இச்சைகளுக்கும் ரோகங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார். சாலமோனுக்கு இல்லாத ஞானமா? அறிவை பெற்றுக்கொண்டான், ஆனால் அந்த அறிவை பற்றி கொண்டானா? பெற்றுக்கொள்ளுவதற்கும் பற்றி கொள்ளுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம், ஆனால் பற்றி கொண்டு வளர்கிறோமா? ஆண்டவர் இயேசு அததான் யோவான்ல சொன்னார், நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி பிதா உங்களை பரிசுத்தம் பண்ணுவார். அந்த மெய்யான திராட்சை செடியை பற்றி அதுக்குள்ள இருக்கிற ஜூஸ் எடுக்கணும். அவருக்குள்ள இருக்கிற உள்ளும் புறமும் மேய்ச்சலை பிடிக்கணும். ஆனா அறிவை பெற்றுக்கொண்டு அதை பற்றி கொள்ள மனதில்லைன்னா கர்த்தர் பார்த்துட்டே இருப்பாரு, வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருப்பாரு. ஆனால் ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவாரு? வேரோடு பிடிங்க. கர்த்தர் ஆனா நம்மிடத்தில் அன்பு கொண்டிருக்கிற தெய்வம், நமக்கு திரும்ப திரும்ப வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஆதியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா, தேவ தூதர்கள் பாவம் செய்த பொழுது, கீழ்ப்படியாத பொழுது அவர்களை அந்தகாரத்துல சங்கிலியில போட்டு கட்டினார். ஆனா தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபம் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள் பாவம் செய்த பொழுதுதான் அவர்களை அப்படியே அவர் கைவிடவில்லை. அவர்களை ரட்சிப்பதற்காக தன்னுடைய குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்பினவர், பலியாக ஒப்பு கொடுத்தவர். அவ்வளவு அன்பும் கிருபை நிறைந்தவர் தான் அந்த தேவன். ஆனால் அவருடைய அன்பையும் கிருபையும் நாம உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. அதை பரீட்சை பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய அன்பை பரீட்சை பார்த்து கொண்டிருந்தாங்க. அவர் ரொம்ப மன்னிக்கிறதில் தயாளம் மிகுந்தவரா இருந்தார். அந்த மன்னிக்கிற சுபாவத்தை பரீட்சை பார்த்து கொண்டே இருந்தார்கள். விளைவு போகிற வழியிலேயே எல்லாரும் சங்காரமானாங்க. 2 பேர் தான் கானான் தேசத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. என்ன கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, தயவு செய்து திருச்சபை மக்கள், தேவன் துக்கப்படுவார் என்றால், வேதனைப்படுவார் என்றால் அந்த காரியத்துக்கு தயவு செஞ்சு இடம் கொடுக்காதீங்க. நோ சொல்லப்படுங்க. பிள்ளைகளுக்கு நோ சொல்ல கத்து கொடுங்க. எந்தெந்த காரியத்திற்கு நோ சொல்லணுங்கிறது பிள்ளைகளுக்கு இன்னையில இருந்தே, சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுங்க. இல்ல அப்படின்னா எல்லாவற்றிற்கும் அவர்கள் உடன்பட்டு போனார்கள் என்றால் அவர்களுடைய நிலைமை முடிவு பரிதாபகரமாயிருக்கும். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 3வது வசனம், நீதிமான்களுடைய வேர் அசையாது. அசைக்கவே முடியாது அவங்கள. ஒரு சாலமன் பிரம்மாண்டமான ஞானியா இருக்கலாம், அவன் கட்டின ஆலயத்தை, பிரதிஷ்டை பண்ண ஆலயத்தை எல்லாம் உலகத்துல பல தேசங்கள்ல இருந்து எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்கலாம். ஆனா அந்த ஞானத்தை பற்றி வழி நடக்கல. கடைசியில என்னாச்சு? விசுவாசிங்கிற லிஸ்ட்லயே எல்லாம் போயிட்டான் பாருங்க. யோசேப்பை எடுத்து பாக்குறோம், தானியேலை எடுத்து பார்க்கிறோம். அவர்களுடைய வேற யாராலையும் அசைச்சு பார்க்க முடிஞ்சதா? அசைக்கவே முடியல. அப்படி வேர் விற்று வளரணும் கீழே. விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் கீழ்ப்படிதலும் நாம வேர் விட்டு வளர வளர நம்ம மேலே கொடுக்கிற கனிகள் எல்லாமே நல்ல கனிகளா இருக்கும். கனிகள் நல்ல கனிகளா இருக்கணும், காலத்தில் கொடுக்கப்படணும். கனிகள் கடைசி வரைக்கும் நல்ல கனிகள் தான் நிலைத்திருக்கணும். இது 3ம் இருந்தால் மட்டும்தான் நாம் பரலோகத்தை சுதந்தரிக்க முடியும். எல்லா நாச மோசங்களுக்கும் கர்த்தர் நம்மளை தப்பி மீந்திருக்க வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய அநாதி சிநேகமே, அவருடைய அநாதி கிருபையே. நம்முடைய சுய பலத்தினால் உண்டானதல்ல, ஞானத்தினால் உண்டானதல்ல. அவிசுவாசத்துல வேர் பற்றி விடக்கூடாது, பாம்பின் விஷத்துல வேர் பற்றி இருக்கக்கூடாது. கசப்பான வேர்கள்
ஆண்டவர் சொல்றாரு, இந்த சுபாவங்கள் எல்லாம் தான் இருதயத்திலிருந்து வெளியே வந்து ஆத்மாவை தீட்டுப்படுத்தும் ஆண்டவர் இயேசு சொல்றாரு. அப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள் வேர்பற்றி வளரக்கூடாது. மாறாக ஆண்டவருடைய சிந்தையிலும் அவருடைய அன்பிலும் பரிசுத்தத்திலும் விசுவாசத்திலும் நாம் வேர்பற்றி வளரும் பொழுது நாம் கொடுக்கின்ற கனிகள் எல்லாம் நல்ல கனிகளா இருக்கும். கண்களை மூடுங்கள். சர்வல்லமையுள்ள பிதாவே, உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. நாங்கள் கொடுக்கின்ற கனிகள் எல்லாம் எப்படிப்பட்ட கனிகளா இருக்கிறது? அவிசுவாசத்தின் கனிகளா, பொறாமையின் கனிகளா, கோபத்தின் கனிகளா, எரிச்சலின் கனிகளா, பழிவாங்குகின்ற கனிகளா, அப்பா புறங்கூறுகின்ற கனிகளா, வணங்கா கழுத்துள்ள கனிகளா, உமக்கு எதிர்த்து நிற்கின்ற கனிகளா, பிரிவினை உண்டாக்குகின்ற கனிகளா? எங்களுடைய வேறு ஆண்டவருடைய அன்பிலே, அவருடைய சிந்தையிலே, அவருடைய பரிசுத்தத்திலே நாங்கள் வேறு ஊன்றி வளர எங்களுக்கு கிருபை பாராட்டும். அதற்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜீவ தண்ணீரை நாங்கள் உறிஞ்சணும் ராஜா. அதற்கு எங்களுடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், முதலிடம் கொடுக்கணும். அதற்காக நாங்கள் நேரத்தை ஒதுக்கணும். எங்களுடைய பிள்ளைகளும் அதற்கு நேராக நாங்கள் வளர்த்தணும். அவர்களும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கிறவர்களாக அவர்களை நாங்கள் வளர்த்தணும் ராஜா. அதற்கு தேவையான ஞானத்தையும் பலத்தையும் எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையிலே நல்ல ஆசீர்வாதங்களும் நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாக்கத்தக்கவர்களாய் எங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல முன்மாதிரியான வாழ்க்கையா இருக்கணும் ராஜா. எங்களுடைய கனிகளை பார்க்கும் பொழுது எங்களுக்குள் வாசமாய் இருக்கிறவர் இன்னார் என்று எங்களை சுற்றி உம்மை அறியாத மக்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாக அப்பா நாங்கள் மிகுந்த கனிகள் அப்பா நற்கனிகளை கொடுக்கிறவர்களாக, முற்றிலுமாய் நல்ல கனிகளை கொடுக்கின்ற உயர்ந்த குல திராட்சை கொடிகளாய், மெய்யான திராட்சை செடியாக எங்கள் ஆண்டவர் இயேசுவை பற்றி பின்னி பிணைந்து கத்தாவே அவருக்குள்ள இருக்கிற ஜீவ தண்ணீரை உறிஞ்சி வளர்களாக எங்களை மேன்மேலும் எங்களை முன்னேற்றத்தின் பாதையில நடத்துங்க. பரம கானானை நோக்கி நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. அப்பா சிலரையாவது நாங்கள் அக்னி நின்று தப்பு வைக்கிறவர்களாக, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாக, சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்களாக, சிலரையாவது கத்தாவே நாங்கள் இருளின் அதிகாரத்திலிருந்து வெளிச்சத்தின் அதிகாரத்திற்கு நாங்கள் கொண்டு வரக்கூடியவர்களாக அப்பா நாங்கள் உமக்கு கனி கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்கள் மூலம் நீங்க மகிமைப்படுங்க, எங்களை உமக்குள் மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.